அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே. அக்கினி போட வந்தவரே, அக்கினி போடுமையா. மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் அக்கினி போடுமையா. என்னில் பற்றி எரியட்டும், இன்று பற்றி எரியட்டும். அன்பை ஊற்ற வந்தவரே, அன்பால் நிரப்புமையா. ஆத்மதாக மனதுருக்கம், ஆத்மதாக மனதுருக்கம் என்னில் தாருமையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் நினைவுகளும் வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவர். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க காதுலவன் கேட்க கடவன். குயவன் கையில் களிமன்னான் அப்பிரயோஜனமான வேலைக்காரி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிறதான தீர்க்கமான வார்த்தை. பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆம், பரலோக அக்கினி அது ஆட்டுக்குட்டியும் சிங்காசனமும் வீற்றிருக்கிற பளிங்கு நதிக்கு ஒப்பான அக்கினி கடலிலிருந்து புறப்படுகிற நதி. அவர் ஆவியானவர், சுட்டரிப்பின் ஆவியானவர். ஆவி ஆத்தும சரீரத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத சுட்டரிக்கப்பட வேண்டிய ஒவ்வொன்றையும் அவர் சுட்டரிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையான எனதருமை என் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தர் மோசேக்கு முன்பாய் தரிசனமானார். மோசேயை குறித்து பார்க்கிறோம். மோசேயே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு என்றார். எப்பொழுது இந்த சம்பவம் சம்பவித்தது? மோசேக்கு முச்செடியின் நடுவிலே அவர் அக்கினி ஜுவாலையாய் தரிசனமானார். அவர் அக்கினி மயமான தேவனாய் இருக்கிறார். ஆம், அவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் எந்த பட்டயத்திலேயும் கருக்கானதுமாய் இருக்கிறது. அது ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆம், அப்படியானால் அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து முட்புதரில் மோசேயோடு கூட கர்த்தர் பேச சித்தம் கொண்டார். இன்றைக்கும் அவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவனிடத்திலே பேசினது போல இன்றைக்கும் அவர் பேசுகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாமோ கல்வாரி சிலுவையிலே கொல்கதா மேட்டிலே உயர்த்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டும்படியாக அந்த அபிஷேகம் நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே அந்த அக்கினி எதற்காக ஒவ்வொருவருக்கும் தேவையாய் இருக்கிறது? ஆம், அந்த அக்கினி பலவீனங்களை பட்சிக்கிற அக்கினி. அது பாவத்தை பாராத சுத்த கண்ணனாய் இருக்கிறபடியினாலே அந்த ஆகாத சம்பாஷணைகளை பட்சிக்கிற அக்கினியாய் காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன வேளையில் தாமே அந்த சிங்காசன பலிபீடத்திலிருந்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த அக்கினி தழலை
அந்த தூதன் எடுத்து வந்து அந்த நாவிலே வைக்கிறான். அப்பொழுது ஐயோ, நான் அதமானேன், அசுத்த உதடுகளுள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறது. அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த அக்கினி தீங்கானவைகளை, தீழ்ப்பானவைகளை, ஜென்ம சுவாபங்களை அது பட்சிக்கும். அந்த அக்கினி ஜென்ம சுவாபங்களை பட்சிக்கிறதா இருக்கிறது. சாப கட்டுக்களை பட்சிக்கிறதா இருக்கிறது. மாந்திரீக பொல்லாங்கனுடைய மனித கட்டுகளை, கண்ணிகளை அடுத்து பட்சிக்க வல்லமையாய் இருக்கிறது. அவர் அக்கினியை போடுகிறதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு உலகத்திலே உலக மனிதர்கள் தேவனானவரை தேவனென்று அறிய விடாதபடி இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி பிசாசானவன் அவன் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவர் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். ஆனால் அவருடைய கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யம் நமக்கு அவரை இன்னார் என்று விளக்கி காட்டினது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தையில் ஒரு அக்கினி உண்டு. உம்முடைய வசனத்தை தியானிக்கையில் நான் உட்கொண்டேன், அதை தியானிக்கையில் எனக்குள் ஒரு அக்கினி மூண்டது என்று தாவீது பக்தன் சொல்லுகிறதை பார்க்கலாம். அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஜெபிக்க முடியாத, துடிக்க முடியாதபடி பிசாசு கனநித்திரைகளினால் கட்டியிருக்கலாம். வேதத்தை திறந்தாலே உங்களுக்கு கனநித்திரைகளைப் போல நித்திரை மயக்கத்திலே நீங்கள் அமிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இது எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அக்கினிக்காய் வாஞ்சியுங்கள். இன்றைக்கு நான் குடும்பத்தை நடத்த வேண்டும், நான் படிக்க வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தீங்கானவைகள், தீழ்ப்பானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய சுட்டெரிப்பினாலே, சுத்திகரிப்பினாலே அந்த அக்கினியிலே பட்சித்து விழுங்க பண்ணும்போது நம்முடைய இருதயமான பலிபீடத்திலே அந்த வார்த்தையாகிய அக்கினி, நியாயப்பிரமாணமாகிய அக்கினி, கற்பனையாகிய அக்கினி, கட்டளையாகிய அக்கினி, வேதமே விளக்கு, போதக சிச்சை, அந்த சிச்சையை அது என் நுகம் லகுவானது என்று சொல்லியிருக்கிறாரே, அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளுவோம். எனக்கு அருமையான எனதருமை என் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படத்தக்க மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பிரியமானவர்களே, ஆகவே குயவன் கையிலே இன்ன காரியங்களிலே என்னால் அடிமைத்தனத்திலே சிக்குண்டு கிடக்கிறேன் என்று உங்களிடத்தில் இருக்கிறதை அவரிடத்திலே மனம் திறந்து சொல்லுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இருக்கிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்கி மகிமையிலே உங்களை பூரணமடைய செய்து, மகிமையின் ஆவியானவர் இந்த மண்ணான சரீரத்தில் தங்கி மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி மகிமையை வெளியரங்கமாக்கி பூமியிலே மாம்சமான யாவும் காணும்படி செய்வார். வானத்துக்கும் பூமிக்கும் மெய்யான தேவனாகிய கர்த்தாவே, இதோ பூமியிலே அக்கினியை போட வந்தேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேப்பா. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆவியை பெறவிடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பொல்லாங்குனுடைய வல்லமைகளையும் பட்சிக்கத்தக்கதாக வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி இறங்குமா போல, அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போல, ஆட்டுக்குட்டியும் சிங்காசனமும் வீற்றிருக்கிற பளிங்கு நதியில் இருந்து ஒரு அக்கினி கடந்து வந்து பூமியிலே மாம்சமான யாவரையும் நீர் குறிக்கப்பட்ட அழைப்புகளை, தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற விடாதபடி தேவ சித்தத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஒவ்வொரு தீங்காலனை பட்சிக்க பண்ணும்படியாய் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து காத்து கொள்ளும் கிருபைக்குள் ஒப்புவிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக.
சதா காலங்களிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவன் உமக்கே துதியும் கனமும் மகிமையும் என்றும் என்றும் என்றென்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம், கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் பூமியில் மாம்சமான யாவரோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த நாள் இனிய நாளாய் அமையும்.